பாராளுமன்ற ஓய்வூதியத்தை ரத்து செய்யும் சட்டமூலம் சமர்ப்பிப்பு. தரமாறு சர்ச்சைக்குரிய பாடம் நீக்கம், சபையில் பிரதமர் அறிவிப்பு. இலங்கையிலிருந்து வெளியேறும் அமெரிக்க தூதுவர் ஜூலி சாங். விடுதலை புலிகளின் மருத்துவ முகாம், வாகரையில் வெடிபொருட்கள் கண்டுபிடிப்பு. இந்த நபரை கண்டால் உடன் போலீசாருக்கு அறிவியுங்கள், தலைமறைவாகியுள்ள நபர். கிரகரிவாவியில் விழுந்த விமானம் விபத்து. கொழும்பு பங்குச்சந்தை வர்த்தகம் இடைநிறுத்தம். சபையில் கஜேந்திரகுமாருக்கு அருகில் அமர முடியாது அர்ச்சுனா. வெனிசுலாவில் நடந்ததை இலங்கையிலும் நடக்கும், என்பிபி அரசை எச்சரிக்கும் எம்பி. 1979 ஆண்டின் முதலாம் இலக்க பாராளுமன்ற ஓய்வூதிய சட்டத்தை ரத்து செய்வதற்கான பாராளுமன்ற ஓய்வூதிய ரத்து செய்தல் சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவினால் இந்த சட்டம் மூலம் இன்று சபையில் சமர்ப்பிக்கப்பட்டது. நீண்ட காலமாக பேசப்பட்டு வந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியத்தை நிறுத்தும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாகவே இந்த சட்டம் மூலம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சர்ச்சைக்குரிய விடயங்களை கொண்டு தரமாறு ஆங்கில பாடப்புத்தகத்தில் உள்ள குறிப்பிட்ட பாடத்தை நீக்குவதற்கு தேசிய கல்வி நிறுவனத்தின் கல்வி ஆலோசனை குழு அனுமதி வழங்கியுள்ளது. இதற்கான அனுமதி நேற்று வழங்கப்பட்டதாக கல்வி அமைச்சரும் பிரதமருமான கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்தார். இன்று பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போதே பிரதமர் இதனை தெரிவித்தார். கல்வி தரத்தை பாதுகாக்கவும் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் அரசாங்கம் இந்த மறுசீரமைப்பு பணிகளை முன்னெடுத்துள்ளது. இதன் மூலம் கல்வி முறையில் காணப்பட்ட ஒரு பெரிய குறைபாடு நிவர்த்தி செய்யப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்தார். இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் சுமார் 4 ஆண்டுகள் பணியாற்றிய ஜூலி சாங் எதிர்வரும் 16ஆம் தேதி இலங்கையிலிருந்து புறப்பட உள்ளதாக உறுதிப்படுத்தியுள்ளார். 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இலங்கைக்கான தூதுவராக பொறுப்பேற்ற அவர் இலங்கையில் மிகவும் நெருக்கடியான காலகட்டங்களில் அமெரிக்காவுடனான உறவை வலுப்படுத்துவதில் முக்கிய பங்காற்றினார். அவர் தனது பிரியாவிடை செய்தியில் தனது பணிக்காலத்தில் முதல் நாளில் இருந்தே அமெரிக்காவின் நலன்களை மேம்படுத்துவதும் அமெரிக்க மக்களுக்கு பயனுள்ள உறவை கட்டியெழுப்புவதுமே தனது பிரதான நோக்கமாக இருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். சுதந்திரமான, திறந்த மற்றும் பாதுகாப்பான இந்தோ பசிபிக் பிராந்தியத்தை உறுதிப்படுத்துவதற்காக இலங்கையுடன் நெருக்கமாக பணியாற்ற முடிந்ததாக ஜூலி சாங் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையின் பொருளாதார நெருக்கடி மற்றும் அரசியல் மாற்றங்களின் போது ஜூலி சாங் ஆற்றிய பணிகள் குறிப்பிடத்தக்கவை. மட்டக்களப்பு வாகரையில் புதைக்கப்பட்டிருந்த பெருமளவிலான வெடிபொருட்களை வாகரை விசேட அதிரடிப்படையினர் இன்று மீட்டுள்ளனர். இதன் போது 38 RPG குண்டுகள், 38 சார்ஜர்கள் மற்றும் 5 கைக்குண்டுகள் மீட்கப்பட்டுள்ளன. அம்பந்தன்னாவளி சம்புகளப்பு வயல் பிரதேசத்தில் விவசாய செய்கையில் ஈடுபட்டிருந்த நபர் ஒருவர் வயலை சுற்றி எல்லை வேலி அமைப்பதற்காக குழி தோண்டிய போது வெடிபொருட்கள் தென்படுவதைக் கண்டு வாகரை விசேட அதிரடிப்படையினருக்கு தகவல் வழங்கியுள்ளார். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சென்ற அதிரடிப்படையினர் விசாரணைகளை மேற்கொண்டதுடன் அங்கு வெடிபொருட்கள் இருப்பதை உறுதிப்படுத்தி வாழைச்சேனை மாவட்ட நீதவான் நீதிமன்றத்தின் அனுமதியை பெற்று மீட்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்தனர். திருகோணமலை மாவட்ட விசேட அதிரடிப்படை உதவி அத்தியட்சகர் அத்தநாயக்க தலைமையில் வாகரை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தனுஷ்க பண்டார, அம்பந்தன்னாவளி கிராம உத்தியோகத்தர் கஜேந்திரன் மற்றும் வாகரை விசேட அதிரடி பொறுப்பதிகாரி அமில சிந்தக்க பிரேமரத்ன ஆகியோரின் முன்னிலையில் இவ்வாறு வெடிபொருட்கள் தோண்டி எடுக்கப்பட்டன. குறித்த வெடிபொருட்கள் பொலித்தீன் பைகளில் சுற்றப்பட்டு மிகவும் நுட்பமான முறையில் ஆழமான குழியில் புதைக்கப்பட்டிருந்தன. அதேவேளை கடந்த யுத்த காலத்தில் இப்பகுதியில் தமிழீழ விடுதலை புலிகளின் மருத்துவ முகாம் அமைந்திருந்ததாகவும் அவர்களாலேயே இவை புதைக்கப்பட்டிருக்கலாம் என்றும் படையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். கொலை குற்றச்சாட்டுடன் தொடர்புடைய நபர் ஒருவரை கைது செய்ய உதவுமாறு பொதுமக்களிடம் போலீசார் உதவி கோரியுள்ளனர். தலைமறைவாகியுள்ள சந்தேக நபரை கைது செய்ய உதவுமாறு வடக்கு களுத்துறை போலீசார் பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கடந்த 2ஆம் தேதி சந்தேக நபர் தான் வேலை செய்து கொண்டிருந்த கல்குவாரியில் உரிமையாளர் மற்றும் மனைவியை கூறிய ஆயுதம் ஒன்றினால் தாக்கிய நிலையில் தப்பி சென்றுள்ளார். காயமடைந்தவர்கள் களுத்துறை நாகுடா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். எனினும் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கணவர் உயிரிழந்துள்ளார். தியகமவைச் சேர்ந்த 35 வயதான AM தனஜிய பிரியதர்ஷினி என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். அவரது மனைவி தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகிறார். சம்பவத்துடன் தொடர்புடைய 24 வயதான ருவான் தில்ஹான் பண்டாரி என்பவர் தேடப்பட்டு வருகிறார். சந்தேக நபர் நாகுல்லா ஹேன உடன்குருவத்த இங்குராவத்தியைச் சேர்ந்தவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
நுவரெலியா கிரகரிவாவியில் விழுந்து விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விபத்து இன்று புதன்கிழமை பிற்பகல் இடம்பெற்றுள்ளது. நுவரெலியா பிரதேசத்திற்கு வருகை தந்திருந்த சுற்றுலா பயணிகளை ஏற்றி செல்லவிருந்த விமானமே விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தின் போது விமானத்தில் இருந்த இருவர் காயமடைந்துள்ள நிலையில் நுவரெலியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பு பங்குச்சந்தையின் நாளாந்த வர்த்தக நடவடிக்கைகள் இன்று காலை 9:53 மணியளவில் இடைநிறுத்தப்பட்டுள்ளன. இன்று முதல் முறையாக பங்குச்சந்தையில் 2ஆம் நிலை சந்தை வர்த்தகத்தை ஆரம்பித்த வெல்ட்ரஸ் செக்யூரிட்டிஸ் லிமிடெட் நிறுவனத்தின் பங்குகளில் ஏற்பட்ட சில அசாதாரண கொடுக்கல் வாங்கல்கள் காரணமாகவே இவ்வாறு பங்குச்சந்தை நடவடிக்கைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தன் மீது அவதூறான வார்த்தைகளை பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டிய யாழ் மாவட்ட சுயேட்சை எம்பியான ராமநாதன் அர்ச்சுனா தனது அருகில் இருக்கும் அவருக்கு இருக்கையை மாற்றுமாறு சபாநாயகரிடம் வலியுறுத்தினார். என் அம்மாவுடன் சென்று என்னை அவர் தூங்க சொன்னார். நான் பாராளுமன்றத்தில் அவருக்கு அருகில் அமர விரும்பவில்லை. சபையில் அவரது இருக்கையை மாற்றாவிட்டால் எனது ஈடுபாட்டுடன் அவருக்கு ஏதாவது நடந்தால் என்னை குறை கூறாதீர்கள் என்று அர்ச்சுனா கூறியுள்ளார். மேலும் பொன்னம்பலத்தை சிறப்புரிமை குழுவிலிருந்து நீக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். வெனிசுலாவில் நடந்ததே இலங்கையிலும் நடக்கக்கூடும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ எச்சரித்துள்ளார். நாட்டின் கலாச்சாரத்தை மறந்து மேற்குலகின் தேவைக்கேற்ப என்பிபி அரசு தொடர்ந்தும் செயற்படுமானால் இந்த நிலை ஏற்படும் என்று நாமல் குறிப்பிட்டுள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் பாட புத்தகங்களில் உள்ள விடயங்கள் தெரியவில்லை எனில் நாட்டு மக்கள் பற்றி இந்த அரசு எப்படி புரிந்து கொள்ளும்? கலாச்சார ஆன்மீக பண்பாடு இன்றி நாடு ஏனோ தானோ என்று சில மேற்குலக நாடுகளின் தேவைகளை நிறைவேற்றும் வகையில் பயணிப்பது ஆபத்தானது. ஏனெனில் நாடொன்றுக்கு வந்த விமானத்தில் ஜனாதிபதியை கொண்டு சென்றது போன்று எமது நாட்டிலும் நடக்கக்கூடும். நாட்டில் சட்டம் அனைவருக்கும் சமம் என கூறப்பட்டாலும் ஆளும் கட்சியினருக்கு வேறுபட்ட விதத்தில் செயற்படும் நிலையே காணப்படுகிறது. அதேவேளை பிரதமர் உடனடியாக பதவி விலக வேண்டும். கல்விக்கு ஏற்பட்டுள்ள சீரழிவு தொடர்பிலேயே அவர் பதவி விலக வேண்டும் என்றார். இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும்